என்ன செய்யுது? ஆமா சாரு, நீங்க கோயம்புத்தூர் ஓகே. சாரு அடிக்கடி தலைக்கீழ நிக்க கூடாது. தூக்கிட்டு போய் செவுத்துல அடிச்சிட போறாங்க. ஏதோ மரத்துல கிடத்துல பார்த்து பத்திரமா இருங்க. சந்தோஷ், இதை நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு காமெடி சொல்லணும் உங்ககிட்ட. ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த இடத்துல ஒருவேளை என்னோட ஆத்துக்கார மாமா இல்லைன்னு சொல்லி தான் நான் பேசியிருப்பேன். அவங்க இருந்தாங்க, அதனால நான் பேசல. ஏதோ நான் அமைதியா இருந்தேன். என்னாச்சுன்னா, நானும் இவங்களும் பஸ்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்ப இல்ல, நாங்க பஸ்ல டிராவலே ரொம்ப பண்றது இல்ல. காண்டுல சொல்றேன். நான் என்ன காண்டுல சொல்றேன்? யாருமே மதுரை இல்லைங்க, நீங்க வேற. அப்போ என்னாச்சு? ஆஹா, மாறி மாறி அடிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. அப்போ என்னாச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு, கூட்டமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, லேடிஸ் ஃபுல்லாக பஸ்ஸு ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க. எண்டு டு எண்டு இருந்தாங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக இருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு லைனில் மட்டும் ஜென்ஸ் இருந்தாங்களா. அப்போ என்னாச்சு, ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு டிக்கெட் எடுத்தார். எடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், சுற்றி சுற்றி பார்த்தாரு. கண்டக்டர்கிட்ட போயிட்டு கேட்டார், எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டார். எங்கே இருக்காங்க சீட்டு, போய் நில்லு போன்னு சொல்லிட்டாரு. என்னது, காசு கொடுத்து நான் வரேன் என்ன நிற்க சொல்லிட்டு காசு கொடுக்காம ஃப்ரீயாக வரவங்க பஸ்ஸில் உட்கார வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் இங்கே பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே இவரால் பொறுக்க முடியல. காசு கொடுக்காதவங்களாம் உட்காந்துருக்காங்க, காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், காசு கொடுக்காதவங்க. அவர் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு, ஓகேவா இருந்தது. ஒரு கட்டத்து மேலே அவர் கொஞ்சம் ஏடகூடமாக பேசுகிறார், அதான் குடிச்சிருக்காரு இல்லையா, பேச ஆரம்பிச்சிட்டாரு. எந்திரிச்சாங்க ஒரு லேடி, சும்மா வெள்ளாசு வெள்ளாசு வெள்ளாசுன்னு விளாசி விட்டாங்க, கத்துனாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஃபைனலாக சாரிக்கா தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் கொஞ்சம் நிற்கிற மாதிரி வரும்போது இறங்குற மாதிரி இறங்கிட்டு போயிட்டு லெவலில் திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ பயம் மனுஷனுக்கு, எதுக்கு பேசணும்? இப்போ நீங்க சொன்னது தான் சிரிப்பா வந்துச்சு. அவர் என்னென்னமோ சொன்னார், நான் லைவ்னால சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, என்னது, நான் முதல்ல இதெல்லாம் கேன்சல் பண்ண போறேன், இந்த ஃப்ரீ டிக்கெட்டையே. உண்மையை பேச பிடிக்காது. ஆஹாஹா, இல்ல பேசணும்னு ஆயிடுச்சுன்னா என்ன குடிச்சாதான் பேசணுமா? தெளிவா இருக்கும்போதே பேசலாம்ல. இதெல்லாம் ஒரு சாக்கு, பயத்துக்கு போர்வை தான் குடி. குடிச்சிட்டு வந்து கேட்டா தைரியமா பேசுனா உண்மையை பேசலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சாரு, இதெல்லாம் என்னதான் அனுப்பிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியல. தூக்கம் வந்துருச்சா? சரி சொல்லுங்க சாரு, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? எஸ்கே நீங்க சொல்லுங்க, டெய்லி சீக்கிரம் தூங்கிட்டீங்க, நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போறீங்க? சந்தோஷ் நீ சொல்லு தம்பி, நீ எத்தனை மணிக்கு தூங்குவ? பிரபு நீங்க சொல்லுங்க. தெரியாது. நல்ல பதில் எதிர்பார்த்தேன் சாரு கிட்டது இந்த பதில. இருக்கியா சந்தோஷ், எஸ்கே, வேற யாரு, பிரபு, 12 பேர் இருக்கீங்க. வாட்சிங் சைலண்ட் ஒன்னா. ஆனா இப்போ எஸ்கே வந்து 11 மணி ஆக போதேப்பா. நீங்க போனதான், ஓ நான் போனாதானா? எப்படி இருக்கு தெரியுமா சந்தோஷ், எனக்காக தாஜ்மஹால் கட்டுவீங்களா? இடம்லாம் பார்த்தாச்சு, நீ செத்த ஆரம்பிச்சிருவேன், அந்த மாதிரி இருக்கு. தூக்கம் வந்தால் தூங்குவேன், முழிப்பேன், வந்தால் முழிப்பேன். எப்படி நம்ம எஸ்கே சொந்த அப்படியே காப்பி பண்ணுறீங்களா? பிரபு 1 PM என்னது, எப்போ அது? மதியம் தூங்குவீங்களா? இது என்ன கணக்கு, ஒன்றும் புரியலையே. 12. நேற்று எத்தனை மணிக்கு திரும்ப தூங்குனேன்? 2:30 to 3 மணி ஆயிடுச்சு. 2:30லேருந்து 3 மணி ஆயிடுச்சு. ஸோ லேட், ரொம்ப லேட். நீங்கள் தான் தான் அவ்வளோ லேட்டாக நீங்கள் சொல்கிற கணக்கு எனக்கு புரியல. 1 PM போட்டிருக்கீங்க, அதையும் தானே அப்போ சொல்கிறீங்க? நான் நைட் இல்லையா அப்போ ஏஎம் பிஎம் மாற்றி போட்டீங்க. 1 மணிக்கா தூங்குறீங்க? நீங்கள் 1 மணிக்கு தூங்கிட்டு அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ தூங்கி கேட்குறீங்க?